மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்ப ஒரு சுபமான ஒரு நல்ல தினமாகத்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் தொடங்குகிறது. மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். புதிய திருப்பங்களை எதிர்நோக்கி இருப்பீர்கள். மனசில் உள்ள சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்காது. தொழில் பற்றிய சிந்தனையில் ரொம்பவும் ஈடுபட்டு இருப்பீங்க. தொழிலில் என்ன புதுமையை புகுத்தலாம், என்ன செய்யலாம், இல்லை நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் அந்த வேலையில் திருப்திகரமாக இருப்பதற்கு என்ன செய்யலாம், இல்லை அதில் ஒன்றுமே தேராதுன்னா அதுலேருந்து அடுத்த வேலைக்கு மாறுவதற்கு என்ன என்ற யோசனைகள் ஓடக்கூடிய தினம், ஆக்கப்பூர்வமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு விடியல்னு சொல்லணும். மனசில் ஒரு சந்தோஷம், உற்சாகம் எல்லாமே பெருகக்கூடிய ஒரு நல்ல தினம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம், கொஞ்சம் மறதி ஏற்படும், கவனமாக செயல்படணும், வேறு ஒன்றும் இல்லை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாமே திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது இருக்குது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடம்பு முடியாமல் வியாதியாக இருக்காங்க, கொஞ்சம் வயசானவங்க கூட உற்சாகமாக எழுந்து தன்னுடைய வேலையை செய்வாங்க. சின்னவங்களெல்லாம் ரொம்ப வாழ்த்துவாங்க. அதுபோல் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலமாக ஒரு தினம் விளங்கும். அதனால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு அற்புதமான காலகட்டம். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சந்தோஷத்திற்கு குறைவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சில கவன குறைவுகள் இருக்கலாம். குறிப்பாக வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்கள். சில நேரங்களில் நம்ம கவனக்குறைவால் சில சின்ன ஆக்சிடென்ட்ஸ், அதனால் மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பெரியவர்களுடைய அன்பு, ஆதரவு, தன வரவு இது எல்லாத்தையும் தரக்கூடிய சந்தோஷமான தினமாக விளங்குகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். மனசில் உள்ள மனக்கிலேசங்கள், கவலைகள்லாம் மறந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை காண்பீர்கள். ரொம்ப நல்ல தினம் என்று சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் நிலவும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு மனசில், அதாவது ஏதோ ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு அலுப்பு. அதற்கு வேறு ஒன்றும் காரணம் அல்ல, நம்ம தெளிவில்லாத சிந்தனை தான் அதற்கு காரணம். அதனால் முக்கியமாக தெளிவோடு இருங்கள், பகவானை பிரார்த்திங்க. ரொம்ப நல்ல தினமாக இது விளங்கும். அடுத்து புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தினம். எல்லாத்தையும் ஆதரவாக பேசுவீங்க. எல்லோருடைய அன்பையும் பெறக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய விஷயங்களை வாங்கணும், சில ஆடை ஆபரணங்களை வாங்கணும், நகைகளை வாங்கலாமா, நம்ம இன்றைக்கு புதுமையாக தென்பட வேண்டும், நல்ல கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணணும், இது போல் ஒரு நல்ல எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். சிறிய பிரயாணங்களை கூட மேற்கொள்வீர்கள். ரொம்ப அற்புதமான தினமாக உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இனிமையான நல்ல தினமாக அமையிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இணக்கமான சூழல், நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தோஷம் பெருகக்கூடிய அற்புதமான தினம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏதாவது இருக்கலாம், சில விஷயங்களில் மனம் புண்பட்டு இருக்கலாம்.
ஆனால் ஒரு பண்டிகை நாள் அப்படிங்கும் பொழுது அதையெல்லாம் கடந்து நீங்கள் செயலாற்றும் பொழுது அது உங்கள் மனதில் உள்ள ஒரு சமாச்சாரமே தவிர வெளியில் உங்களை பற்றியான ஒரு மோசமான அபிப்பிராயமோ ஒரு தன்மையோ இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உற்சாகமாக இந்த தினத்தை தொடங்குங்கள். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல செய்திகள், வாழ்த்துக்கள் வரும். சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்வீர்கள். மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகளும் நல்ல செய்திகளையும் தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு வெற்றியும் ஏற்படக்கூடிய தினமாக அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளில் சில நேரங்களில் நம்ம உரிமையாக சில வாசங்களை பேசும்பொழுது மறுத்து அவர்கள் பேசும்பொழுது மன வருத்தம் ஏற்படலாம். அதனால் பேசக்கூடிய பேச்சுக்களில் சற்று நிதானம் தேவை. அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், சந்தோஷத்தை தரக்கூடிய தினம், மனதுக்கு இனிய நிகழ்வுகளை ஏற்படக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு உண்டு. குடும்பத்தில் உங்களுடைய அண்ணன், தம்பி, தங்கை எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல், மனம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய மன சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஒரு சில மன வருத்தங்கள் இருக்கலாம். அதை பெருசாக நினைக்காமல் அரவணைத்து கொண்டு செல்லும் பொழுது மன வருத்தங்கள் நீங்கி சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக மாறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இனிமையான தினம், சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல தினமாக தான் இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மன நிறைவோடு இருப்பீர்கள். புதிதாக எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை அழைச்சி பேசுவாங்க. ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்புறம் பேசக்கூடிய ஒரு சந்திப்புகள் கூட நிகழும். மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகத்தான் அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சில எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுசரணையான தினம். ரொம்ப அதாவது ஒரு விஐபி மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகள் நிகழும். குடும்பத்தாரோடு ஒன்றிய ஒரு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு சூழல். நண்பர்கள் சந்திப்பீங்க. மனதுக்கு இதமாக இருக்கும். சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்கள் உண்டு. அனுஷ நட்சத்திரத்துக்கு மனசில் உள்ள பாரங்கள், கவலைகள்லாம் நீங்கி மனம் லேசாகும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அனுபவிப்பீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சில நேரங்களில் மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் அதில் பெருசுப்படுத்தாமல் நமக்கு இருக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றி மட்டும் நினையுங்கள். சந்தோஷமான நாளாக இது மாறும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினம். நண்பர்களுடைய ஆதரவு உண்டு. தன லாபம் உண்டு. மன வருத்தம் என்பது நீங்கும்.
நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்து பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப வெற்றிகரமான தினமாகத்தான் அமையும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம். அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான தினமாகவும் மனசில் தெம்பும் தைரியத்தையும் கூட்டக்கூடிய தினமாகவும் அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், நல்ல செய்திகள் வந்து சேரும். மனசில் உற்சாகம் இருக்கும். உங்களுடைய நிலை உயரும். ரொம்ப ஒரு இனிமையான தினமாக, வெற்றியை தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல சீரிய பலன்கள் ஏற்படுகின்றன. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கை என்பது உங்களுக்கு கை கொடுப்பது போல வேறு யாருக்குமே இல்லை. தெய்வத்தை வணங்கும் பொழுது அந்த சிறு சிறு தடைகள் எல்லாம் மறைந்துவிடும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சுபமான தினம், சுபமான நிகழ்வுகள், மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்கள் மகனோ மகளோ வெளிநாட்டில் இருந்தால் அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு சூழல், மனக்கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படுத்தக்கூடிய தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிறைய வேலையை வந்து கணக்கு வச்சிட்ருப்பீங்க. டைரியில் எழுதி வச்சுட்டு ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அவ்வளோ ஹெக்டிக் ஷெட்யூலில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. ஆனால் அது எல்லாமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து வாழ்த்துவது, சந்தோஷப்படுவது, அது போன்ற ஒரு நல்ல விஷயங்களாகத்தான் அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான, நல்ல எதிர்பாராத பரிசு பொருட்களை பெறக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரையில் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக தொடங்குகிறது. அதனால் ஒன்றும் கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். என்ன காரணம்னா, இந்த சந்திராஷ்டம தினத்தால் உங்களுக்கு வந்து எதிர்பாராத நன்மைகளும் திருப்பங்களும் தான் வருமே தவிர எதுவும் மனதை வருத்தக்கூடிய எந்த பிரச்சனையும் வந்துடாது. நல்ல அற்புதமான திருப்பங்களை எதிர்நோக்கி இருந்தால் அது கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு முடக்கம் என்பது மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மிக மிக சிறப்பான தினம், அனுகூலம் மிக்க தினமாகத்தான் இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயலாற்ற வேண்டும். ஒரு சில சோதனைகள் ஏற்படலாம். மனம் தளராமல் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மதியத்திற்கு மேல் ரொம்ப ஒரு சந்தோஷ நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும்.